இவர் பொறுத்த வரைக்கும் மறைந்த சங்கரமஞ்சினி சீனிவாசராவ் இவரது கணவராக இருக்கிறார். அவர் காலமான பிறகு திரைத்துறையிலிருந்து சற்று ஒதுங்கியிருந்தார். ஒரு சில படங்களில் நடித்து வந்தாலும் கூட பெரும்பாலான முன்பு போல் இல்லாமல் பெரும்பாலான படங்களில் நடிப்பதிலிருந்து தவிர்த்து வந்தார். இவருக்கு தற்பொழுது மரபிற்கக்கூடிய சவுகார் ஜானகி அவர்களுக்கு 3 பிள்ளைகள், 4 பேர குழந்தைகள், 4 கொள்ளு பேர குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர் பொறுத்த வரைக்கும் தற்பொழுது காலமாக இருக்கிற செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இயற்கை எதினார் என்ற செய்தியை அவருடைய குடும்பத்தினர் தரப்பிலிருந்தும் தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இவருடைய இறப்பிற்கு நடிகைகள், அரசியல் கட்சியினர், அதே போன்று இயக்குநர்கள், பாடலாசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் வாயிலாக அவருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம் முன்பு குறிப்பிட்டது போல அவருடைய விருதுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கலைமாமணி விருதும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆந்திர அரசு சார்பிலிருந்து இவருக்கு பல விருதுகள், அந்த மாநிலத்திலே திரைத்துறை சார்ந்த விருதுகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவர் நடிப்பாற்றலை பாராட்டும் வகையில் தான் இந்திய அரசு 2022 பத்மஸ்ரீ விருதும் அளித்து இவரை கௌரவித்திருக்கின்றது. அந்த விருதுகள் கிடைக்கப்பெற்ற பிறகும் கூட பல்வேறு திரைப்படங்களில் அவர் நடித்து வந்தாலும் கூட பழையது போன்று, அதாவது முன்பு அவர் நடித்தது போன்று நடிக்காமல் திரைத்துறையிலிருந்து சற்று ஒதுங்கி இருந்தார். ஆனாலும் பிறகு தற்பொழுது அவர் காலமாகியிருக்கிறார் என்ற செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் 1931 டிசம்பர் 12ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தில் பிறந்தார். ஆந்திர மாநிலத்தில் வெங்கடராவ் சாவித்ரி தம்பதியினருக்கு மகளாக பிறந்து அதற்கு பிறகு அங்கு நடித்ததிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டில் அவர் இருந்து வந்தார். தமிழ்நாட்டில் பல்வேறு திரைப்படங்களில் நடித்து தமிழ்நாட்டிலும் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்து ரசிகர் பட்டாளத்தை கூட்டியிருந்தார். இவர் திரையுலகுக்கு வரும் முன்பாக ஆல் இந்தியா ரேடியோ என்று சொல்லக்கூடிய சென்னை ஆகாசவாணி வானொலியில நாடக கலைஞராகவும் பணியாற்றியிருக்கின்றார். குடும்பம் பின்னணி ஏற்கனவே நாம் குறிப்பிட்டதோடு இவர் தெலுங்கு திரையுலகில் புகழ்பெற்ற நடிகையான கிருஷ்ணகுமாரியுடைய மூத்த சகோதரியாகவும் இருக்கக்கூடிய நடிகர். அவருக்கு சகோதரியாகவும் இவர் இருந்ததன் காரணமாக தெலுங்கு திரையுலகில் பல்வேறு திரைப்படங்களில் அவர் நடித்து அவருக்கு தெலுங்கிலும் தமிழ்நாட்டிலும் தனி ரசிகர் பட்டாளங்கள் இருந்து வருகிறார்கள். நாகேஸ்வரி ராவ் மற்றும் சவி சாஸ்திரியோடு இணைந்து சந்திரமுகி கதாபாத்திரத்தில் சிறப்பான நடிப்பையும் அவர் இருந்தார். அதே போன்று 1964 நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு இணைந்து இவர் நடித்த சித்ரா கதாபாத்திரம் படத்தினுடைய மிக திருப்பு முனையாக அமைந்தது. அந்த திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக தமிழ்நாட்டில் பெரும் ரசிகர் பட்டாளத்தை அந்த நடிப்பின் மூலமாக அவர் ஈர்த்திருந்தார். 1970 கே பாலச்சந்தர் இயக்கத்துல ஒரு வழக்கறிஞரின் மனைவியாக உணர்வு பூர்வமாக வெளிப்பை நடிப்படுத்தி விமர்சனங்கள் மற்றும் பாராட்டு உள்ளிட்டவர்களை பெற்று பெருவாரியான ரசிகர் பட்டாளத்தில் அந்த படத்தின் மூலமாகவும் அவர் பெற்றிருந்தார். 70, 80, 90 காலங்களில் அவர் நடித்த படங்களில் மிக மிக தன்னுடைய நடிப்பை படத்தில் புகுத்தி பல்வேறு ரசிகர்களை இழுத்து மிகப்பெரிய ஒரு நடிப்பு துறையில் ஆளுமையாகவும் இருந்து வந்தார். தற்பொழுது அவர் 94 வயதில் காலமாகியிருக்கிறார் என்ற செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இவருடைய இறப்பிற்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள், நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள் தற்பொழுது தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். 1970களில் சில திரைப்படங்களில் தயாரித்து திரையுலகில் தயாரிப்பாளராகவும் அவர் வலம் வந்தார். அதற்கு பிறகு நடிப்பு மட்டுமில்லாமல் பாரம்பரிய தென்னிந்திய சமையலில் அவர் சமையல் தரப்பிலும் அவர் சென்று அங்கும் பல சாதனைகளை அவர் படைத்திருக்கிறார். அவருடைய மறைவு செய்தி அறிந்ததுமே திரையுலகை சேர்ந்த முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் என அனைவரும் சமூக வலைதளங்கள் வாயிலாக அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தனது சொந்த உழைப்பாலும் திறமையாலும் தென்னிந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக உயர்ந்திருக்கக்கூடிய சவுகார் ஜானகி அவருடைய இந்த வரலாற்றில் இன்னும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று பலர் அவருக்கு இரங்கல் தெரிவித்தும் வருகிறார்கள். அவருடைய குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலையும் தற்பொழுது தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உடலை பொறுத்தவரைக்கும் அவருடைய இல்லத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இறுதி ஊர்வலம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும்.